ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கல்ச்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பாபி சுனியனான்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோட 3 and 4 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. ஸோ அது தொடர்ந்து அதோட அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அஞ்சலியோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. இப்ப அவர் வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நேரம் ஆகுது, சீக்கிரமா அல்வா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல நம்ம ஹீரோ உட்காந்துருப்பாருங்க. இவர் அந்த அல்வா சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க வந்ததுக்கு அப்புறம், இந்தாங்க உங்களுக்காக நான் அல்வா எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடுங்க சொல்லி கொடுக்கும் போது இப்ப அவன் அந்த அல்வா சாப்பிட்டுட்டு, அல்வா நீ இவ்வளவு டேஸ்டா இருக்கு, நான் ஒன்னு சொல்லவா, இந்த அல்வா செஞ்சவங்க கைக்கு ஒரு முத்தமே கொடுக்கலாம், ஆனா என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல அவன் வீட்டுக்காரனுக்கு செம்மையா வயிறு எறிங்க. உடனே அவர் என்ன சொல்லுவாங்க, சீ நீங்க ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறீங்க அப்படின்னு இவ சொல்லுவாளா. உடனே அவன் என்ன சொல்லுவானா, கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுறியா, சைட்டுக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு அவர் வீட்டுக்காரர் சொல்லும்போது, அட இந்த அல்வா பொறுமையா சாப்பிடணுப்பா, வேகமா சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற மூடே போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அதெல்லாம் தெரியாது, நீ முதல்ல வேகமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த அல்வா அப்படிங்கி வேகமா நம்ம ஹீரோக்கு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்ட உடனே டப்புன்னு அவனை இழுத்துட்டு போகும்போது, சே இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல, இவர் ஒழுங்கா அல்வாவே சாப்பிட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி புலம்பும் போது இப்ப இவங்க 2 பேரும் வெளியே போயிடுவாங்களா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப வெளியில தாங்க காட்டுறாங்க. இப்ப இவங்க வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி வரும்போது இப்ப அங்க ஒரு ஆன்ட்டி வருவாங்க. அவங்க பாக்குறதுக்கு செம ஆட்டாவே இருப்பாங்க. அவங்க வர ஸ்டைல்லாம் அப்படி காட்டுவாங்க. இப்ப வந்துட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லணும்னா, இங்க பாத்தீங்களா இவ்வளவு நாளா நம்ம இங்க இருக்கோம், நம்மளுக்கே தெரியாம இவ்வளவு ஒரு ஹாட்டான ஆன்ட்டி நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, டேய் கண்ணை நல்லா திறந்து பாரு, வந்திருக்கிறது யாரும் தெரியலையா, அந்த பியூட்டி பார்லர்ல வச்சிருக்காங்க இல்லையா ஷாலினி ஆன்ட்டி, அவங்க தாண்டா அப்படி சொன்ன உடனே, அவங்களா இவங்க இவ்வளவு அழகா மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லு வடியும் போது இப்ப இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே போயிட்டு அங்க அஞ்சலி நிப்பாங்க பாருங்க. அவங்கள்ட்ட போயிட்டு, அஞ்சலி நான் இதே மாதிரி ஒரு மசாஜ் பார்லர் ஓபன் பண்ணிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும், உன்னை இன்வைட் பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நீங்க பியூட்டி பார்லர் தானே வச்சிருந்தீங்க அப்படி சொல்லும்போது, ஆமா இப்ப அது கூட சேர்ந்து மசாஜ் பார்லர்ல வச்சிருக்கேன் அப்படி சொன்ன உடனே இப்ப அவன் என்ன கேட்பானா, ஆமா அங்க ஆம்பளைக்கும் பண்ணுவீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு 2 பேர்த்துக்கும் நான் பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா. அதுக்கு அவன் என்ன கேட்பானா, சரி ஆம்பளைக்கு யார் பண்ணுவா, அதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல 2 பேர்த்துக்கும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க நிக்கிற அவங்க 2 பேர்த்துக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுங்க. இப்ப இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, இதே மாதிரி ஒரு புது மசாஜ் பார்லர் ஓபன் பண்ணிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும், வருவீங்கல்ல அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு ஹீரோ பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா, அட நீங்க கூப்பிட்டு வராத யாராச்சும் இருப்பாங்களா, அப்படி வராம இருந்தா அவன் கண்டிப்பா பைத்தியக்காரனா தான் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ உங்க வீட்டுக்கு தான் இன்வைட் பண்ண போறேன் அப்படி சொன்ன உடனே இப்ப அவன் என்ன சொல்லுவானா, நானும் வரேன் வாங்க உங்களை கூட்டு போறேன் அப்படி சொல்லும்போது இப்ப பக்கத்துல இருந்த அஞ்சலி வீட்டுக்காரர் என்ன சொல்லுவானா, டேய் நம்ம சைட்டுக்கு போறோம்னு சொன்னா இப்ப அங்க போற, இல்ல சைட்டுக்கு நான் அப்புறமா வரேன், முதல்ல நான் இவங்களை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணோம்னா அந்த ஆன்ட்டி பின்னாடியே போயிடுவாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே அங்க பார்த்தா ஹீரோனி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களை பார்த்த உடனே, அட எப்படி இருக்கீங்க நீங்க அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களை பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒர்க் பிஸியாவே இருக்கீங்க அப்படி சொல்லும்போது, ஒர்க் பிஸியா தான் இருக்கேன், ஆனா என்ன புண்ணியம் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாம போகுது, இப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஒரு நல்ல மசாஜ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அட நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன், மசாஜ் பார்லர் ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன், அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவ்வளவு சந்தோஷப்பட்டு, அப்படியா கண்டிப்பா வரேன், நீங்க ஓபன் பண்ண விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, இதுக்கப்புறம் உங்களுடைய மசாஜ் பார்லருக்கு நான் ரெகுலரா வருவேன், ஏன்னா நான் ரெகுலரா போற மசாஜ் பார்லர் ரொம்ப தூரமா இருக்கா, இதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருந்து ஹீரோ என்ன சொல்லுவேன்னா, எனக்கும் உடம்பு அப்பப்போ லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு, நானும் உங்க மசாஜ் பார்லருக்கு வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எதுக்கு இங்க தேவையில்லாத போய்கிட்டு, நான் எதுக்கு வீட்டுல இருக்கேன், நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு அவ சொல்லுவாளா. இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன் பார்த்தனா அந்த மசாஜ் பார்லர்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா அந்த ஆன்ட்டி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோனுடைய வீட்டு வேலைக்காரன் அங்க வராங்க. வந்தவன் என்ன சொல்லனா, என்னோட பார்சல் எங்க இருக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது, இதோ அங்க இருக்கு எடுத்துக்கோ அப்படி சொல்லும் போது இப்ப அவன் என்ன பண்ணனா, அந்த பார்சலை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு டப்பா எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தவன் மனசுல என்ன யோசிப்பானா, இதுக்கப்புறம் இந்த பவுடரை கொடுத்து நம்ம ஹீரோனி 2 பேர்த்தையும் கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் மேட்டர் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அது ஒரு மார்க்கமான மருந்துங்க அப்படியே நம்ம 2 ஹீரோனையும் நினைச்சு பார்ப்பாங்க. இந்த சீன்ஸ்ல அப்படியே நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த அந்த ஆன்ட்டினே கேட்பாங்கன்னா, ஆமா அது என்னது அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லையா இல்லையா, அதனாலதான் கிராமத்துல இருந்து கொஞ்சம் மருந்து அனுப்ப சொல்லியிருந்தேன், அதான் அனுப்பியிருக்காங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம அஞ்சலி வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா அஞ்சலி வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இப்ப வேலைக்காரனும் பக்கத்துல இருப்பானா. இப்ப அங்க வந்த ராகுல் என்ன பண்ணுவானா, சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுது, நான் வரத்துக்கு எப்படி 2 நாள் ஆகும் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சரிங்க நீங்க பார்த்து போங்க, எல்லா ஜாமான் எடுத்து வச்சிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது,
நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டேன், உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கவலைப்படாதீங்க, அதான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நான் சொல்றேன், அவர் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்படி சொன்னோடனே இவனுக்கு செம காண்டாயிடுங்க. டென்ஷன் ஆயிட்டு அவனெல்லாம் கூப்பிட வேலை வச்சுக்காத, உனக்கு எது தேவைனாலும் நீனே போய் வாங்கிக்கோ, இல்லைன்னா வேலைக்காரன் இருக்கான் இல்லையா அவனை விட்டு வாங்க அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவளும், அட நான் உங்கள்ட்ட சும்மா விளையாண்டங்க, எனக்கு வாங்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, சரி வாங்க நான் உங்களை போயிட்டு வெளியே விட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை கூப்பிட்டு இவங்க வெளியே போவாங்களா. இப்படி வெளியே போகும்போது இப்ப இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான்னா, அவன் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா ஒரு பவுடர், அதை எடுத்து என்ன பண்ணுவானா பால்ல கலந்துட்டு இருப்பாங்க. கலந்து வேணா சொல்லுவானா, அண்ணி உங்களை எப்படியா நான் மேட்ரு பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, ஆனா இப்ப எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த பாலை மட்டும் நீங்க குடிச்சீங்களே வச்சுக்கேன், உங்களுடைய ஆசையை அடக்கவே முடியாது, உங்களுடைய உணர்ச்சியை அப்படி தூண்டும், அதை நான் எனக்கு பயன்படுத்திப்பேன் அப்படி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரியா வில்லத்தனமா சிரிப்பாங்க. இப்படியே சிரிச்சுட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோனே வந்துருவாங்களா. வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா சோஃபால உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா பால் எடுத்துட்டு அங்க போவாங்க. போனவன் என்ன பண்ணுவானா, இந்தாங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்காக நான் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட அவளும் டென்ஷன் ஆயிடுவா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, சொல்லாததெல்லாம் செய், எனக்கு பாலே வேணாம் அங்க வை அப்படி சொல்லும்போது, அட இந்த பாலை குடிங்க, இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படி சொல்லும்போது, நான் தான் சொல்றேன் இல்லையா அந்த பாலை அங்க வை, எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவ கத்துன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நீங்க கண்டிப்பா இந்த பாலை குடிப்பீங்க அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா அந்த பாலை அங்க வச்சுட்டு போயிடுவாங்க. போனவன் என்ன பண்ணுவானா அந்த செவத்துக்கு பின்னாடி நின்னுட்டு அவ அந்த பாலை குடிக்கிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் எட்டி பார்த்துட்டே இருப்பானா. அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் வீட்டுக்காரன் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, இப்ப அவன் என்ன பண்ணுவானா திரும்ப உள்ள வருவாங்க. அவனை பார்த்த உடனே வேலைக்காரன் ஷாக் ஆயிடுவான். ஷாக் ஆனவன் அப்படியே கொஞ்சம் பதங்கிட்டு நிக்கும் போது இப்ப இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோன் என்ன பண்ணாங்கன்னா, என்னங்க போன வேகத்துல சீக்கிரமா வந்துட்டீங்க, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அட நீ வேற, நான் ஒரு மீட்டிங் இருக்கு அர்ஜென்டா போகணும்னு சொன்னான் இல்லையா, அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு கால் வந்துச்சு, அதான் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, பரவாயில்ல உங்க மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் அந்த வீட்டுல தனியா இருந்துட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கும் அப்படி சொல்லும் போது இப்ப இவனை கேட்பானா, நம்ம வீடு ஏன் இவ்வளவு ஹீட்டா இருக்கு, ஏசி ஓடலையா அப்படி சொல்லி கேட்கும்போது அது தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த பால் பாப்பானா பார்த்துட்டு, ஆமா இது என்ன பால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா அந்த வேலைக்காரன் சொல்ல சொல்ல பால் எடுத்து வந்து வச்சுட்டு போறான், உங்களுக்கு தெரியும் இல்ல எனக்கு பால்னா பிடிக்காதுன்னு, நானும் வேணான்னு சொல்றேன், வலுக்கட்டாயமா வச்சுட்டு போறான் அப்படி சொல்லும் போது, சரி ஓகே நீங்க தான் வந்துட்டீங்க இல்லையா, இந்த பால் வேஸ்ட் பண்ணாம குடிச்சிருங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு என்ன பண்ணனா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்து குடிக்கும் போது வேலைக்காரனுக்கு டென்ஷன் ஆயிடுங்க. ஏன்னா அவன் ரொம்ப ஆசையா மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கலந்து வைப்பான் இல்லையா, இப்ப இவன் குடிக்கிறத பார்த்த உடனே வேலைக்காரனும் டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆனவன் என்ன பண்ணானா அப்படியே அங்கிருந்து போகும்போது நம்ம ஹீரோனே அவனை கூப்பிட்டாங்களா, ஏ ஹரிஷ் எங்க போற நில்லு அப்படி சொல்லும் போது அவன் இருக்கிற கான்ல அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தான். சோ அது நடக்காம போனதால அவனும் டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து போகும்போது இப்ப இவன் என்ன சொல்லனா, சரிங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் கிச்சன் போறேன் அப்படி சொல்லி கிச்சன் போவாளா. இப்ப பாலை குடிச்சவனுக்கு அவனுக்கு அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒரே மூடா இருக்கிறதால இப்ப அவன் மனைவியை பார்க்கும்போது, என்ன இன்னைக்கு இவ ஒரு மாதிரியா இருக்காளே அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் உடம்பு ஒரு மாதிரியே பண்ணும். இப்ப இவன் என்ன சொல்லனா, என்ன இன்னைக்கு எனக்கு ரொம்ப மூடாவே இருக்கு, அடக்கவே முடியலையே அப்படி சொல்லிட்டு அவன் மனைவி பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவானா, திராட்சையை எடுத்துட்டு அதை எடுத்து அப்படியே மேல தூக்கி அப்படியே ஒரு மார்க்கமா சாப்பிடுவாங்க. அவ சாப்பிடுற சீன்ஸ் எல்லாம் செம்மாட்டாவே இருக்குங்க. அந்த திராட்சையை பிச்சு அவரோட மேல போட்டு செம்மையா அவனை வெறுப்பேத்துற மாதிரி இருக்குமா. இப்ப அவனை கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவானா, அந்த திராட்சையை பிடுங்கி வரமா வச்சுட்டு அவளை குனிய வச்சு செய்யற சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே பண்ணியிருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமா பார்த்துடலாங்க. இதனோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.